ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சுரக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லை தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த சுரக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுத்த அரிசி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 4 இல்லை 5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு சுரக்கான்னு ஒரு காய் இருக்கிறது கூட தெரியாது. ஆனால் சுரக்காய் வாங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். புதுசாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட வந்து எக்ஸ்ட்ராலாம் வாட்டர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுரக்காய் கழுவும் போது இருக்க வாட்டரே கரெக்டாக இருக்கும். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்க தவிர மஞ்சள்தூள் மட்டும் சேர்த்தாலே போதும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சுரக்காவை வந்து நம்ம பொரியல் தான் செய்யணும்னு இல்லை, கூட்டு வைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இது கூடவே மல்லாட்டை சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ மல்லாட்டை சேர்க்கலாம். மல்லாட்டை பயிரை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மல்லாட்டியை நல்லா பவுடராக்கிட்டோம். ரொம்பலாம் பவுடராக்கணும்னு இல்லை, லைட்டாக கொரன்னு இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மல்லாட்டை போட்டால் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அதுமாரி வச்சுட்டு நம்ம அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான புடலங்காய் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான புடலங்காய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ரசம் வச்சு தொட்டுட்டுலாம் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம்டிஎன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.